30 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபா பெருமான அந்த இயந்திரங்களை பொருத்தி பழுப்பு கருப்பில்லாத அரிசி கடந்த மே மாதம் வரை மக்களுக்கு வழங்கினோம். எந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற 38,000 நியாய விலை கடையிலும் எங்கேயுமே அரிசி மக்கள் குறைவாக, அதாவது தரமான அரிசி இல்லை என்று எங்கேயுமே புகார் வரல. மக்கள் மகிழும் வண்ணம் தான் நாங்கள் அரிசியை வழங்கினோம் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அதாவது தவறு நடக்குன்னு சொன்னார். அதுக்கு முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆட்சிக்கு வந்த உடனே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற்ற அரசு விழாவில் என்ன சொன்னார் தெரியுங்களா? விவசாயம் இந்த நெல் இல்லை வாங்குற இடத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கின்ற வேலை பார்க்கின்ற தொழிலாளர் பெருமக்களுக்கு மூட்டைக்கு 3 ரூபா தான் கோழி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை 10 ரூபா உயர்த்தி கொடுத்தாரு. பட்டியலெழுத்தர் உதவர் காவலருக்கு சம்பள உயர்வை உயர்த்தி கொடுத்தார். தினப்படி 120 ரூபா பட்டியலெழுத்தருக்கு. இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டில் சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏற்றிருக்கார். இதை எதற்காக ஏற்றிருக்காருன்னு புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்காரு அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு.